இந்த கட்டில் பாருங்கள், தூக்கி எங்கிட்ட போட்டாங்க. துரு பிடிச்சி போய் ரொம்ப நாளாச்சு வெளியில் போட்டு. இதுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. இங்கிட்ட துரு பிடிச்சிருச்சு ரொம்ப. தண்ணியிலையும் மலையிலையும் கிடந்துருக்கு. மெட்டல் ப்ரைமர் அடித்து நல்லா தேய்ச்சிட்டு மெட்டல் ப்ரைமர் அடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்கணும். அப்புறம் வீட்டுக்குள்ளார கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மண்ணையெல்லாம் தொடச்சிட்டு வெளியிலே கிடந்தனால பார்த்துருப்பீங்க. வெறும் மண்ணாயிடுச்சு. மண் அடிச்சுட்டு துரு பிடிச்சிருச்சு. அதனால் அந்த மண் இருந்தால் அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். திருப்பி உரிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் க்ளீன் நல்லா தொடச்சிட்டு அப்புறம் பேப்பரை போட்டுட்டு அதுக்கு மேலே ப்ரைமர் அடிச்சோம்னா அப்புறம் பெயிண்ட் கொடுத்த மாதிரி வந்து போட்டு அழகாக பார்க்க நீட்டாக புதுக்கட்டில் மாதிரி ஆகிடும். துருக்கலையெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு துரு போகிற பாரு நல்லா தேய்ச்சிட்டு அடித்தோம்னா ப்ரைமர் நல்லா பிடிக்கும். இது 2வது கட்டிலையும் அப்படி செய்யும். துரு பிடிச்சிட்டு எடுத்து சொன்னாங்க. ஒரு கேட்டு, 2 கட்டில், 2 ஸ்டூலு. அதை ஸ்டூலு மேலாப்பில் எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு மெட்டல் ப்ரைமர் அடிக்கணும். மெட்டல் ப்ரைமர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 கட்டிலையும் மெட்டல் ப்ரைமர் அடிச்சுட்டு அடுத்து கலர் ஏற்றணும். டீட்டெயிலுக்கு பெயிண்ட் பண்ணாங்கன்னா பெரும்பாலும் மெட்டல் ப்ரைமர் அடிச்சுட்டு துருப்புரி செய்யலாம் அடிக்க சொல்லுங்க. அடித்தா நல்லது. லைஃப் தான் கிடக்கும். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அதை எடுத்துகிட்டு இருக்கும். இந்த இது கேட்டு 2 பாடிக்கணும். ஃபுல்லாக ப்ரைமர் முடிஞ்சிச்சு.
கலர் ஸ்டார்ட் ஆகுது. கலர் ஃபுல்லாக அடிச்சுட்டு அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்க. கட்டில் அடுத்து எந்த பிரச்சனை வராது. இரும்பு டோரு கட்டில் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மெட்டல் பேப்பரை அடிச்சுட்டு அடிங்க. அடித்தா நல்லது. இல்லாட்டா சீக்கிரம் ஒழுங்கி திருப்பிச்சிடும். இந்த கதவு முடிய போகுது. பெயிண்டிங் விட்டவா முடிச்சு வரீங்களா? கொஞ்சம் முன்ன பிள்ளை இருக்குதுன்னா தம்பி. 2 கட்டில் முடிஞ்சிச்சு வேலை.